வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29/8/2024 டியர் தான் பார்க்க போகிறேன். டியர் வந்து நமக்கு ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம். ஒரு மணி ஷோவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த ஆல்போர்டு நம்பர் பாருங்கள், ஒரு சூப்பரான வின்னிங்கு 6ஆம் நம்பர், அதே மாதிரி 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது, ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதே மாதிரி அடுத்த ட்ராவல் நம்ம ஆல்போர்டு என்ன கொடுத்தோம், 6ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம். ரெண்டுமே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் தான். ரெண்டுமே அதாவது நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஃபுல்லாக அடித்த நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 58,401 21 சரிங்களா. அதே மாதிரி 385 67 பாஸாக இதில். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் 0 2 0 605 சொன்ன மாதிரியே நமக்கு 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 2 நம்பருமே அழகாக பாஸ் ஆகிடுச்சு. அதில் நமக்கு அழகாக ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்து பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி 6ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் கொடுத்து அதுவும் பாஸ் ஆகிடுச்சு சரிங்களா. நம்ம திரும்ப சொன்னோம் இதுதான் வரும், வேறு எதுவும் வராது, நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கன்னு தான் சொன்னோம். ஏன்னா அந்த மாதிரி தான் வருதுங்க. என் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 6 அல்லது 7 இந்த 2 நம்பருமே வந்து 1 மணி ஷோவுக்கு வரக்க 6 மணி ஷோவுக்கு வரக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 6ஆம் நம்பர், சி போர்டில் 5ஆம் நம்பர் செம்மையாக வரும்னு கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடிக்காங்க, மாற்றி ஆடல, ஒரே சூப்பரான வின்னிங் தான் எல்லாமே. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு 3 நம்பருமே தொடர்ந்து திரும்ப வரும்னு நினச்சோம். என்ன நம்பர்னால் 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் இது தொடர்ந்து 3 ட்ராவிலையும் மேட்ச் ஆகும்னு நினச்சோம். அதில் 2 ட்ராவிலையும் அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. 5ஆம் நம்பரும் மேட்ச் ஆகிடுச்சு, அதே மாதிரி 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு. நம்ம கொடுத்த ரெண்டு போர்டுலையுமே நம்ம பார்த்திங்கன்னா என்ன கொடுத்தோன்னா 6ஆம் நம்பர் 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் ரெண்டுலேயுமே கொடுத்தோம். அதில் குறிப்பாக வந்து நமக்கு அதில் 7ஆம் நம்பரை சேர்த்து கொடுத்தோம், சூப்பராக வரும் அப்படின்னு. அதுதான் ஆடினாங்க, வேறு எதுவும் ஆடலை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், நம்ம கொடுத்தது 6 மணி ஷோ கொடுத்தது பாருங்கள், அந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க, ஒரு செம்மையாக ஒரு வின்னிங் சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ரா இப்போ நமக்கு வரப்போகுது இல்லையா, நமக்கு வந்து 1 மணி ஷோ வருது இல்லையா, அந்த 1 மணி ஷோவுக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம், அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்க. எது நாங்கள் சைடில் எழுதி வச்சுக்கிங்கன்னு கேட்டால் அந்த சேனலுடைய இதுதான் சரிங்களா, ட்ரெண்டிங் சுனாமி சேனலில் சரிங்களா. அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காக நீங்கள் கொடுக்குறக்கா வச்சுருக்கோம் சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வச்சுருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 421, அதே மாதிரி 567 065 சரிங்களா. இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு இந்த நம்பர் தான் வரும்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டு மறுபடியும் 5ஆம் நம்பர் தான் வரணும் சரிங்களா. இங்கே ஏ போர்டு முடியுதுங்கிறாங்க, சி போர்டு மறுபடியும் 5ஆம் நம்பர் தான் வரணும். ஏன்னாங்க 5ஆம் நம்பர் திரும்ப கொடுக்குறீங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு 5ஆம் நம்பர் திரும்ப வரணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா 1 7 5 5ன்னு வரணும், 5ஆம் நம்பர் திரும்ப வரணும், ரிட்டர்ன் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் காமிக்குது. உங்களுக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பருக்கான ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா, ரொம்ப அதிகமாகவே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணக்கு வச்சுக்கிங்கன்னு எடுத்துங்க சரிங்களா. 5ஆம் நம்பர் வரணும், அதே மாதிரி ப்ளஸ் ஒரு 1ஆம் நம்பருக்கான சான்ஸும் இதில் இருக்குது. 1ஆம் நம்பரும் கண்டிப்பாக இதில் வரக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் 1ஆம் நம்பர் இருக்குது. அதாவது 1ஆம் நம்பர் உங்களுக்கு வந்து வருதா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு 5 அல்லது 1 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துக்க. இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வச்சிட வேண்டாம். உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் கண்டிப்பாக சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கும் அதே கணக்கு தான் சொல்கிறோம். 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், 5க்கு 1ன்னு வரணும், இல்லைனா 5ஆம் நம்பர் திரும்ப அதே இடத்துல வந்துடணும், அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி நமக்கு ஏ போர்டு என்ன கொடுக்குறோங்க, ஏ போர்டுன்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் தான் வருது. எதனாலனா 3ஆம் நம்பர் தான் வரணும், 0க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், அந்த மாதிரி தான் காமிக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. உங்களுக்கு எது வருதான்னு பாருங்கள். 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் எதுவும் காமிக்குதானே பாருங்கள், அதாவது 0க்கு 3ஆம் நம்பர் காமிக்குதானே பாருங்கள். 5க்கு 3 5க்கு 8 எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ அதே மாதிரி தான் 0க்கு 3 3க்கு 0 அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதே பார்த்துங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பர்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஏதோ விதமாக இருக்கும், ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னா இதுதான் அதோட கரெக்டான ஃபார்மேட்டு, கரெக்டான நம்பர் தான் சரிங்களா. அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம், இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் வருங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இல்லைன்னா கணக்கு இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. அதனால் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க, எல்லாமே ஒரு கணக்கோடு தான் நடக்கும். அதனால தான் சொல்கிறோம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த ஏ போர்டில் 3ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, 0க்கு 3ங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர், அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 0க்கு 8ங்கிற நம்பர், 0க்கு 5ங்கிற நம்பரில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இந்த நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம 3ஆம் நம்பர் வந்துருச்சுங்க. 6ஆம் நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்குதுங்க. ஏன் 6ஆம் நம்பர் வருதுன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு 3க்கு அதாவது
ஜீரோவுக்கு 3ன்னு வருது இல்லையா, அதே மாதிரி ஜீரோவுக்கு 6ங்கிற நம்பர் வந்துடும். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஜீரோவுக்கும் 6ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துங்க, ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பரை நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா, 6ஆம் நம்பர் வந்து நமக்கு திரும்ப ஒரு 6ஆம் நம்பர் கிடைக்கணும். அந்த கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஏன்னா நமக்கு தொடர்ச்சியாக வந்து 5ஆம் நம்பர் வச்சுட்டு வந்தாங்க இல்லையா, 5ஆம் நம்பரை தொடர்ந்து வச்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி மறுபடியும் வந்து 6ஆம் நம்பர் வச்சுட்டு வந்தாங்களா, அது மாதிரி திரும்ப வந்து நமக்கு அதே மாதிரி மெத்தடில் மறுபடியும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட மேட்ச் ஆகிரும் தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு. அதே மாதிரி பி போர்டில் வந்து எனக்கு 7ஆம் நம்பருக்கான மேட்ச், 7ஆம் நம்பர் எந்த கணக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 6க்கு 7 வருங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா மேலே வந்து 1க்கு 7ன்னு வந்துருச்சு. 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு திரும்ப அதே கணக்கில் உங்களுக்கு 6க்கு 7ங்கிற நம்பர் கட்டாயமாக கொடுப்பாங்க. ஏன்னா 6க்கு 2ங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த கணக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அந்த மாதிரி எதுவும் நீங்கள் கணக்கில் எடுத்து வச்சுருக்கீங்க மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத தான் நம்ம தெளிவாக சொல்லுவோம். இருக்கான்னு பாருங்கள். இப்போ நாங்கள் கொடுத்தங்க இருக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள். நம்ம கொடுத்தா கண்டிப்பாக ஒரு மணி ரிசல்ட் அழகாக மேட்ச் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்தா நாங்கள் அப்படியே வைக்கணுங்கிறதா இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அது 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சி போர்டில் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னங்க நம்பர் கொடுக்க அப்படின்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் எதனால் ஜீரோ கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஜீரோவுக்கான வாய்ப்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0-20ன்னு வந்துருச்சு இல்லையா. இப்போ இந்த 0-20ன்னு வந்து மேலே பாருங்கள், அந்த 5ஆம் நம்பர் இருந்துச்சு 85ன்னு வந்துச்சு. இப்போ அந்த 5ஆம் நம்பர் தூக்கி எங்கே வச்சுக்கிறாங்க, அப்படியே அவங்க வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. 85ன்னு வச்சுக்காங்களா, 55ன்னு வச்சுக்கோங்க. அதை அப்படியே 85 மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா. அப்படியே 5ஆம் நம்பர் அங்கே வந்து 5ஆம் நம்பர் இங்கே வந்து கடைசியில் இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. தொடர்ச்சியாக வரிசையாக வந்துருச்சா, புரியுதுங்களா. அதைத்தான் நம்மளும் சொல்கிறோம். திரும்ப வந்து 0 வந்துச்சுன்னா 0 மறுபடியும் நமக்கு பி போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வச்சு இங்கே வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு பி போர்டில் மறுபடியும் வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதாவது உங்களுக்கு கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். 0 வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வந்து ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த சேனல் வந்து நம்ம யாருக்கும் எப்போயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. எந்த சேனலுக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இதில் குறிப்பாக பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க வந்து இந்த ஒரு ஆர்கனைசர் மூலிமா இதை வச்சுருக்கிறாங்க. இதில் வர பணம் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகுது. அதனால தான் நம்ம இதை கேட்க சொல்கிறேன். நம்ம என்னென்ன நிறையா வந்து முதல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்குன்னு தனியாக ஏதாவது ஒன்று செய்வாங்க. அதாவது ஒரு வருமானத்தை இந்த ட்ரஸ்ட்டுக்குன்னு ஒதுக்கி வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு பெரிய பெரிய பணக்காரங்களாம் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேனலில் போட்டு ரன் பண்ணுறதுனால மக்களுக்கும் யூஸான பொருட்களை கொடுக்குற மாதிரி ஆச்சு. அதன் மூலிமா வர்ற வருமானத்தையும் வச்சு நம்ம நிறைய குழந்தைங்களுக்கு நல்லா செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த ஆர்கனைஸ் மூலிமா செய்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயமா பட்டதுனால மட்டும்தான் நான் எழுதி வச்சுருந்து உங்களுக்கு அட்வர்டைஸ் பண்ணுறேனே தவிர, மற்றபடி இல்லைனா அந்த தூக்கி போட்டு வேணால் வேண்டாங்கன்ட்டு போயிடுவேன். ஏன்னா நான் எப்போயுமே வந்து யாருக்குமே வந்து ப்ரமோட் பண்ண மாட்டேன், யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம ஏதாவது பண்ணி அது உங்களை வந்து பாதிக்கிறோமோ அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு. வேறு என்ன சொல்ல, நான் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஏங்க எனக்கு இந்த நாங்கள் வந்து எங்களுக்கு டிஆர் இதெல்லாம் கேஎல்லாம் போடுறேங்க, எனக்கு புக்கிங் இருக்குதுங்க, நீங்கள் என்ன புக்கிங் நம்பர் கொடுங்க, நான் வேணால் போட்டு உங்களுக்கு எதாவது வருமானம் வர மாதிரி பண்ணித்தரேங்க அப்படிங்க. அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் திடீர்னு நமக்கு ஒரு 10,000 விழுகுது, ஒரு 3 நம்பர் எப்போ எதர்ச்சியாக போட்டு 10,000 விழுகுது, அதை கரெக்டாக கொண்டு கொடுப்பீங்களாங்கிறது என்ன நிச்சயம். என்னை நம்பி ஒருத்தவங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் கரெக்டாக போய் சேருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் சும்மா சொல்லிட்டு போயிடுவேன். நான் எனக்கு காசு வருதுங்கிறதுக்காக ஒரு நம்பரை கொடுத்துட்டு இதில் நல்லா இருக்காங்க புக்கிங் பண்ணிக்கிட்டு போயிடுவேன். என்னை நம்பி வரவங்கள ஆற்றுல தள்ளி விட்ற மாதிரி எனக்கு அதெல்லாம் ஆகவே ஆகாதுன்னு சொல்லிடுவேன். ஆனால் அதை தாண்டி நான் இது எதுக்கு செய்கிறேன்னா, இது ஒரு நல்ல விஷயமா பட்டதுனால செய்கிறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் நம்ம சொல்லுவோம், எப்போயுமே வந்து ஒரு கெடுதலான விஷயத்தை நம்ம அட்வைஸ் பண்ண மாட்டோம், ப்ரொமோட்டும் பண்ண மாட்டோம். சரிங்களா? மக்களுக்கு நல்லதாக இருந்தால் மட்டும்தான் அதை அட்வைஸ் பண்ணுவோம், இல்லைனா ப்ரொமோட் பண்ணுவோம், இல்லைனா பண்ணவே மாட்டோம். அது அவங்கவுங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க விட்டுருவோம். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளால் எதுவும் பாதிப்பு அடையக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாராவது இல்லைங்க எனக்கு கேம் பிடிக்கலைங்க, எனக்கு கேம் போடுற வீடெலாம் பிடிக்கலைங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க. அதன் மூலிமா உங்களுக்கு பிடிக்கல வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வேறு யாருக்காச்சும் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அதோட ஆதரவை நீங்கள் தெரிவிச்சிக்க முடியும். நீங்கள் வந்து இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் லைக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அப்படி ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணியாவது நீங்கள் அதை ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்ப்பை வேறு விதமாக கூட நீங்கள் காமிக்கலாங்கிறதா. இதில் பணம் காசு கொடுத்து உதவுறதான் ஹெல்ப்புன்னு இல்லை, இதுவும் ஹெல்ப்பு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் நான் சொல்ல நேர்மையாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நாம் வந்து மற்றவங்க மாதிரி காசுக்காக
அவன் நல்லவன் இவன் நல்லவன் புக்கிங் போடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்ற மாட்டேன். அவங்க பணம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு கூட நான் அந்த சந்தேகம் தான் எனக்கு. நீங்கள் எங்கேயாவது ஒரு 10,000 போட்டு நீங்கள் காசு எடுக்கிற சமயத்தில் நமக்கு எப்போயோ இருக்க விழுகுது, அந்த மாதிரி விழுகுது, இல்லை ஒரு 2,000 3,000 விழுகுது, அந்த காசு உடனே வந்து உங்களுக்கு அனுப்புவாங்களா? அது எனக்கு டவுட்டு. அது நீ சொன்னதுனால தான் நாங்கள் போட்டேன் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா இந்த மொத்தத்தை நான் எங்கே கொண்டு வச்சுருக்கேன், எங்கேயும் வைக்க முடியாது. அதனால தான். சரிங்களா? சரி, ஓகே. இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 7ஆம் நம்பருக்கு, 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 0 மேக்ஸிமம் வரும்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய மேலான ஆதரவை இந்த ட்ரெண்டிங் சேனல், அதாவது ட்ரெண்டிங் சுனாமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட்.